யாழ்ப்பாணத்திலிருந்தே ஏற்றுமதி நடவடிக்கைகளை நேரடியாக முன்னெடுப்பதற்குரிய ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு இலங்கை சுங்கத் திணைக்களம் தயாராக உள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் சீவலி அருகொட வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகரிடம் உறுதியளித்திருக்கிறார். வடக்கிலிருந்து நேரடியாக ஏற்றுமதி செயற்பாடுகளை ஆரம்பிப்பது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநரால் இலங்கை சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்துக்கு கடிதம் மூலம் ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அக்கோரிக்கைக்கு அமைவாகவே விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றிருந்தது. வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த விவசாய மற்றும் ஏனைய உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு தற்போதைய நிலையில் மூன்றாம் தரப்பினரையே நம்பியிருக்க வேண்டியிருக்கிறது. இதனால் உற்பத்தியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான லாபம் குறைவடைகிறது. இந்த நிலையை மாற்றியமைக்கும் வகையில் ஒரு விவசாயி தனது உற்பத்தி பொருளை தானே நேரடியாக ஏற்றுமதி செய்வதற்கு ஏற்ற வகையிலான பொறிமுறைகளை உருவாக்கப்பட வேண்டும். இதற்காக நடவடிக்கைகளை நாம் எடுத்து வருகிறோம். இத்திட்டத்தின் விரைவாக நடைமுறைப்படுத்த சுங்கத் திணைக்களம் உதவ வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளித்த சுங்கத் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சிவலி அருட்கொட, இந்த திட்டத்திற்கு கொள்கை அளவில் நாம் இணக்கத்தை வெளியிடுகிறோம். தற்போதுள்ள சில நடைமுறை சிக்கல்களை துரிதமாக தீர்த்து வெகு விரைவில் யாழ்ப்பாணத்தில் இருந்து நேரடி ஏற்றுமதிக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என கூறியிருக்கிறார். இதனை எவ்வளவு விரைவாக சாத்தியப்படுத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக ஆரம்பிப்போம் என ஆளுநர் இதன் போது நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். இக்கலந்துரையாடலில் ஆளுநரின் செயலாளர், ஆளுநரின் இணைப்புச் செயலாளர் மற்றும் சுங்கத் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். 2026 ஆண்டின் ஆரம்பத்திலேயே இலங்கை சுற்றுலாத்துறை பெரும் வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது. ஜனவரி மாதத்தின் முதல் 8 நாட்களில் மட்டும் 6762 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. சுற்றுலா பயணிகளின் வருகையில் இந்தியா தொடர்ந்தும் முன்னிலை வகிக்கிறது. மொத்த வருகையில் 17% இந்தியர்கள். இதன்படி முதல் 8 நாட்களில் 11,367 இந்திய சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கின்றனர். கடந்த 25ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முழுவதும் இலங்கைக்கு 2,02,761 சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருந்தனர். மேலும் 2025ஆம் ஆண்டு முழுவதும் வரலாறு காணாத வகையில் 23,62,521 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து சாதனை படைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டுக்கான இலக்காக 30 லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ள நிலையில் வருடத்தின் ஆரம்பமே இவ்வாறான நேர்மையான வளர்ச்சியை காட்டியிருப்பது சுற்றுலாத்துறையினரிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருகோணமலை வர்த்தக சங்கத்தினரால் திங்கட்கிழமை காலை மாநகர சபையின் நடவடிக்கைகளுக்கு எதிராக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் திருகோணமலை மணிக்கூட்டு கோபுரத்தில் இருந்து மாநகர சபை வரையான பதாதைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று மாநகர சபையின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது வீதியோர வியாபாரிகளை தடை செய், வெளியூர் தற்காலிக வியாபாரிகளை நிறுத்து, உள்ளூர் வர்த்தகம், உள்ளூர் வளர்ச்சி, தரமற்ற பொருட்களை வியாபாரம் செய்ய அனுமதிக்காதே போன்ற வசனங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். பின்னர் மாநகர சபையின் முதல்வருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக வர்த்தக சங்கங்களின் குழுவினர் சிலர் அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் கருத்து தெரிவித்த வர்த்தக சங்கத்தினர் தற்போது குறித்த நிறுவனங்களிடமிருந்து கட்டணங்கள் பெறப்பட்டு முறையான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதால் அதன் அனுமதியை ரத்து செய்ய முடியாதுள்ளதாகவும் எதிர்காலத்தில் வர்த்தக சங்கத்தை பாதிக்காத வகையில் அனுமதிகள் வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சாதகமான முறையில் மாநகர சபை முதல்வர் பதில் வழங்கியதாகவும், அதேபோன்று நகரசபையின் வருமானம், பணிபுரிகின்ற ஊழியர்களின் சம்பளம் தொடர்பிலும் அவர் கருத்து தெரிவித்ததாகவும் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் தெரிவித்திருந்தனர். நீர் சறுக்கலுக்கான சிறந்த இடமாக இலங்கை திகழ்கிறது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷங் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நான் கலிபோர்னியாவில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் நான் இதற்கு முன்னரே ஒருபோதும் நீர்ச்சறுக்கல் விளையாடியதில்லை. ஆனால் எனது பயத்தை ஓரங்கட்டி கடைசியாக இலங்கையில் நீர்ச்சறுக்கு செய்தேன். எனக்கு பொறுமையுடன் பயிற்சிவித்தவர்களுக்கு நன்றி. ஒரு தூதுவராக மட்டுமல்லாமல் மீண்டும் ஒரு சுற்றுலா பயணியாக இலங்கை வந்து மேலும் பயிற்சிகளை பெற விரும்புகின்றேன். இலங்கையின் தெற்கு கடற்படை பகுதி நீர்ச்சறுக்கல் விளையாட்டிற்கு உலகில் மிகச்சிறந்த இடங்களில் ஒன்றாகும் என அவர் பாராட்டியிருக்கிறார். அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கின் இந்த அனுபவ பகிர்வு இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு, குறிப்பாக தென்னிலங்கை கடற்கரைக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாகும். வடமாகாண முதலீட்டு மாநாடு 2026 யாழ்ப்பாணத்தில் உள்ள திருவள்ளூர் கலாசார மையத்தில்
ஜனவரி 21 நடைபெறவிருக்கிறது. இலங்கையின் போர் பிந்தைய பொருளாதார மாற்ற பயணத்தில் இந்த மாநாடு ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. முதலீட்டாளர்கள், தொழில் முனைவோர், கொள்கை வடிவமைப்பாளர்கள், அபிவிருத்தி கூட்டாளிகள் மற்றும் தமிழ் புலம்பெயர் சமூகத்தை ஒன்றிணைத்து வடமாகாணத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு மூலோபாய திருப்பு முனையாக NIS 2026 அமைந்துள்ளது. பல தசாப்தங்களாக வடமாகாணம் பயன்படுத்தப்படாத பெரும் திறன்களை கொண்டிருந்தாலும் சிறிதளவு நிர்வாக அமைப்புகள், முடிவெடுப்பாளர்களை அணுக முடியாத நிலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட முதலீட்டு வசதி இல்லாமை போன்ற காரணங்களால் பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்த நிலையை உறுதியாக மாற்றுவதே NIS 2026 நோக்கம். வடமாகாணத்தில் இதுவரை நடைபெற்ற மாநாடுகளில் முதன்முறையாக முழுமையான முதலீட்டாளர் மையப்படுத்தப்பட்ட மாநாடாக இது அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆர்வத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் நடவடிக்கைகளாக மாற்றுவதே இந்த மாநாடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. முதலீட்டாளர்களும் தொழில் முனைவோரும் ஓர் உயர் தாக்கம் கொண்ட மேடை. நிலையான பிராந்திய வளர்ச்சிக்கு முதலீட்டாளர்களும் தொழில் முனைவோரும் அளிக்கும் பங்களிப்பு மிக முக்கியமானது. இந்த உண்மையை மையமாக கொண்டு NIS 2026 அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களை அரசாங்க அதிகாரிகள், மாகாண தலைமைத்துவ தனியார் துறை பிரதிநிதிகள் மற்றும் நிறுவன தரப்பினருடன் ஒரே கூரையின் கீழ் நேரடியாக கலந்துரையாடுவதற்கு அபூர்வ வாய்ப்பை இந்த மாநாடு வழங்குகிறது. சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தொடக்க நிறுவனங்கள், இளங்கலை மற்றும் பட்டதாரி மாணவர்கள் உள்ளிட்ட தொழில் முனைவோர் உண்மையான முதலீட்டு வாய்ப்புகள், கொள்கை விளக்கங்கள், நிதி வழித்தடங்கள் மற்றும் வழிகாட்டுதல் ஆகியவற்றை நேரடியாக அறிந்து கொள்ள முடியும். அனுமதிகள், கூட்டாண்மைகள் மற்றும் நீண்டகால வளர்ச்சியை தீர்மானிக்கும் முடிவெடுப்பாளர்களை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு பலருக்கு இதுவே முதன்முறையாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த மாநாடு எதிர்காலத்தை நோக்கி அமைக்கப்பட்ட ஒரு ஊக்கமளிக்கும் நிகழ்வாகும். இது நம்பிக்கையை உருவாக்குகிறது, புதுமைகளையும் ஊக்குவிக்கிறது மற்றும் வடமாகாணம் தீவிரமான முதலீடுகளை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளது என்ற வலுவான செய்தியை வெளிப்படுத்துகிறது. ஆளுநர் வளாகத்தில் ஒரே மைய செயலகம். NIS 2026 முக்கியமான பெறுபவர்களில் ஒன்றாக முதலீட்டாளர்கள் மற்றும் திட்ட முன்மொழிவாளர்களுக்கு உருவாக்கப்பட்ட தனிப்பட்ட செயலகம் ஆளுநர் அலுவலகத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த செயலகம் வடக்கு மாகாணத்தில் எதிர்கால முதலீட்டு திட்டங்களை முன்னெடுக்க விரும்பும் அனைவருக்கும் ஒரே மைய ஒருங்கிணைப்பு நிலையமாக செயல்படும். முதலீட்டாளர்கள் முதன்முறையாக சம்பந்தப்பட்ட அரசு துறைகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளவும், திட்ட முன்னேற்றங்கள் கண்காணிக்கவும், ஒழுங்குமுறை தேவைகளை தெளிவுபடுத்தவும், நிர்வாக தடைகளை தீர்க்கவும் ஒரு மையப்படுத்தப்பட்ட நிறுவன அமைப்பை பெறுகின்றனர். மாநாட்டின் 2 நாட்களுடன் இந்த முயற்சி முடிவடையாது. NIS 2026 உருவாகும் வேகமும் தாக்கமும் தொடர்ந்து நிலைத்திருக்க இந்த செயலகம் ஒரு நிரந்தர பாரம்பரிய அமைப்பாகும். ஹரிணி அமரசூரிய ஒரு பெண் பிரதமர் என்பதாலும் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளுடன் இதுவரை எந்த முறையான ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதாலும் இலங்கை தமிழரசு கட்சி பிரதமருக்கு எதிரான நடவடிக்கையில் பங்கெடுக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் தற்போதைய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாகவும் கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் சிவஞானம் ஸ்ரீதரன் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அண்மையில் பாராளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் பிரதமருக்கு எதிராக கையெழுத்துகளை திரட்டி அவர் பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சு பதவிகளிலிருந்து விலக வேண்டும் என நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டுவர முயற்சிக்கின்றனர். இருப்பினும் ஹரிணி அமரசூரிய ஒரு பெண் பிரதமர் என்பதாலும் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை எந்தவித முறையான ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதாலும் இலங்கை தமிழரசு கட்சி இந்த நடவடிக்கைகள் பங்கெடுக்கவில்லை என ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானமானது அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என தாம் கருதுவதாகவும் இவ்வாறான அவதூறான செயற்பாடுகளை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். கடந்த பாராளுமன்ற அமர்வுகளின் போது கட்சி தலைமையுடனும் இது குறித்து விரிவாக ஆராயப்பட்டதாகவும் முறையான ஆதாரங்களின்றி பிரதமருக்கு எதிராக வாக்களிப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீதரன் மேலும் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இந்த புதிய கல்வி முறையானது நாட்டுக்கு மிக முக்கியமானதும் என்று இலங்கையில் மிக பின்தங்கிய நிலையில் உள்ள ஆரம்ப கல்வியின் தரத்தை மேம்படுத்துவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இராணுவமயப்படுத்தப்பட்ட அல்லது போதிய அறிவற்றவர்களால் கல்வித்துறை கையாளப்படுவதை காட்டிலும் முறையான கல்வி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் அவர் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார். மேலும் கடந்த வியாழக்கிழமை பிரதமரை சந்தித்த போது தமிழர்களின் பூர்வீக வரலாறு மற்றும் கல்வி தேவைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடியதாக ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார். குலக்கோட்டன், சங்கிலியன், பண்டாரவன்னியன் மற்றும் அரசகேசரி போன்ற தமிழ் மன்னர்கள் இந்த நிலத்தை ஆண்ட வரலாறுகள் திட்டமிட்ட முறையில் பாடப்புத்தகங்களில் இருந்து மறைக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். 70களுக்கு பின்னர் வந்த அரசாங்கங்கள் எந்தவித திட்டமுமின்றி தமிழ் மக்களின் வரலாற்றை சிதைத்துள்ள நிலையில் அவற்றை மீண்டும் பாடப்புத்தகங்களில் உள்வாங்குவது குறித்து
பிரதமரிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான அறிக்கை ஒன்றை இன்னும் 2 வாரங்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தமிழ் மக்களின் கல்வி தேவைகள், ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் பாடசாலை கட்டமைப்பு வசதிகள் என பல பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் பிரதமருக்கு எதிராக தனிப்பட்ட அல்லது அரசியல் ரீதியான தாக்குதல்களில் இலங்கை தமிழ் அரசு கட்சி பங்களிக்காது என அவர் தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தின் மீது தமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு பொறுப்புள்ள இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி என்ற ரீதியிலும் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் பாரம்பரியத்தை கொண்ட கட்சி என்ற ரீதியிலும் இந்த விவகாரத்தில் மிகவும் நிதானமாக செயல்பட உள்ளதாகவும் அவர் மேலும் கூறியிருக்கிறார்.